அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.1ல 6th கொஸ்டின் இந்த வீடியோல பார்ப்போம். Show that the relation R in the set 1, 2, 3 செட்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் R given by R is equal to 1, 2, 2, 1 is symmetric but neither reflexive nor transitive. ரிஃப்ளெக்சிவ் இல்ல, டிரான்சிட்டிவும் இல்ல, சிமெட்ரிக் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் எடுத்துக்கிறேன். முன்னாடி கொடுத்துருக்கத செட் A is equal to set 1, 2, 3 எடுத்துக்கலாம். அடுத்து R is equal to given 1, 2, 2, 1. இப்போ ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் என்ன பார்த்தோம்? For all A belongs to capital A, A, A belongs to R, then it is reflexive, right? Okay. A, A for all 1 belongs to capital A, 1, 1 does not belongs to R, therefore R is not reflexive. Prove பண்ணியாச்சா? Neither reflexive nor transitive. So reflexive இல்ல. அடுத்து symmetric. Symmetric என்ன பார்த்தோம்? For all A, B belongs to capital A, A, B belongs to R, then B, A also belongs to R இருந்ததுன்னா அது வந்து symmetric அப்படின்னு பார்த்தோம். இங்க நமக்கு ரெண்டு எலிமெண்ட் தான் ஆர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால 1, 2 மட்டும் தான் எடுக்கணும். 1, 3 இங்க எடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா A, B belongs to R எடுக்கணும். ஓகேவா? ஒன்னு A, B, A1, B2 எடுக்கலாம், இல்ல A2, B1 எடுக்கலாம். சரிங்களா? இதை தவிர வேற எதுவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க ஆர்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். அது இந்த ரெண்டுத்துல இருந்து எதனா ஒரு எலிமெண்ட் தான் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் A வந்து 1, 2 belongs to A தான் எடுக்கணும். அண்ட் 1, 2 belongs to capital R. ரைட்? இதுல இருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? 2, 1 belongs to capital R ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். இருக்கு, therefore R is symmetric. புரிஞ்சுதா? அடுத்து transitive. Transitive என்ன பண்ணணும்? For all 1, general term எடுக்கிறோம். ஃபார்ம் definition A, B, C belongs to A. If A, B and B, C belongs to R இருக்கும்போது A, Cயும் Rல இருந்தது அப்படின்னா அது வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டிரான்சிட்டிவ்ல எடுக்கிறதுக்கு 3 எலிமெண்ட் இருக்கா? இல்ல. அதனால என்ன பண்றோம்? 1, 2, 2, 1. 1, 2, 1 belongs capital A. நல்லா கவனிங்க. 1, 2 அப்படின்னு எடுத்தோம்னா இது 1, 2 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 2, 1 2ல ஸ்டார்ட் ஆகுற ஒரு எலிமெண்ட் இருக்கும். இங்க 2ல ஸ்டார்ட் ஆகுற எலிமெண்ட் இருக்குல்ல, அப்ப டிரான்சிட்டிவ் இதை செக் பண்ணி பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். 1, 2, 1 belongs to R. 1, 2 and 2, 1 belongs to Rல இருக்கணும். அப்பதான் வந்து இது வரைக்கும் இருந்தாதான் நம்ம இது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி இது டிரான்சிட்டிவா இல்லையான்னு சொல்ல முடியும். 1, 2, 2, 1 Rல இருக்கா? இருக்கு. ஃபைனலா நமக்கு என்ன வரணும்? பட் 1, 1 வரணும். இந்த 2 இந்த B கேன்சல் ஆயிட்டு ஏவும் C வந்திருக்கணும். இப்போ 2 போயிட்டு 1, 1 Rல இருந்திருக்கணும். ஆனா இங்க நமக்கு இல்ல, இல்லையா? அதனால therefore R is not true. சரிங்களா? Hence proved. Thank you.